கேரளாவில் அரசு ஊழியர்களான பணியாற்றி ஓய்வு பெற்ற பலர் விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் தஞ்சை மாவட்டம் வந்து வாழை விவசாயம் கற்றுக்கொண்டனர். இவர்கள் கேரள மாநிலம் கோழிக்கோடு, பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். வாழை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட இவர்கள் 26 பேர் ஒருங்கிணைந்து 3 நாட்கள் பயிற்சிக்காக திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு வந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக வடுகக்குடியில் உள்ள மதியழகன் என்பவரது தோட்டத்திற்கு சென்று பார்வையிட்டனர். கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்திலிருந்து வருது. இங்கே வந்தது வாழை விவசாயம் எப்படி இருக்குதுன்னு படிக்கிறதுக்காக இங்கே வந்தது. நேற்று 2 திவசம் முன்னாடி தானே இங்கே வந்தது. அப்படி NCR பெனானா இருந்து 2 days ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டு விசிட்டாக இந்த மதியழகன் சாருக்கு ஃபார்முக்கு வந்தது. அவங்க வந்து பயிற்சி முடிச்சுட்டு என்னுடைய வடகுடியை நான் மதியாளன் என்னுடைய தோட்டத்தில் வாழை இலைவாழை சாகுபடி, தஞ்சாவூர் தலைவாழை எப்படி கொடுக்கணும், தஞ்சாவூர் வாழை தார் இப்படி தரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட ட்ரைனிங் வந்தாங்க. இப்போ நல்லா நிறைய ஒரு 26 பேர் விவசாயிகள்லாம் எல்லாம் ஃபார்மராக இருந்தாலும் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க. எல்லாம் இதுக்கு மேலே நம்ம விவசாயத்தை நம்ம மதிக்கணும், விவசாயத்தை பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் விவசாயம் பண்ணணுங்க பார்த்தாங்க. கேரளாவில் நேந்திரங்கா, மலப்பழம் போன்ற வாழை சாகுபடி செய்து வருகிறார்கள். பூவன் தார் வாழை விவசாயம் கிடையாது. தஞ்சாவூர் தாட் இலை அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும் என்பதால் அவற்றை இயற்கையாக விளைவிப்பது குறித்து தமிழகம் வந்து பயிற்சி எடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருவையாறு செய்தியாளர் ஜெயசீலன்.